சிறப்பு, உலகெங்கும் இல்லா தங்கச் சிறப்பு. விளைதரு நிலம், கால்நடை, ஒளிதரு சூரியன், ஒத்துழைத்த இயற்கை, வலுவான கரங்கொண்டு நிலமுழுத உழவன், கலையுடன் பண்பட்டு கூத்தாடி கல்பித்த கலைஞன் அயலான், சிறுபட்சி எறும்பு என்று மகிழ்விக்கும் செந்நன்றி மறவாத உயர்குணமேவிய தமிழா, உனக்கு ஈடாக யாருண்டு இங்கே? பொங்கி மகிழ்ந்து நெஞ்சை நிமித்தி உரக்கச் சொல். தங்க தானியம் விளைவித்த குடியில் மூத்த குடி தமிழன்று. தங்க தானியம் விளைவித்த குடியில் மூத்த குடி தமிழன்று. என் முன்னே இருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களும் வணக்கங்கள். ஈழத்தமிழர் ஒன்றியம் 95 ஜனனித்த நீ 30 வயதை அடைந்து விட்டாய். 30 வயதை அடைந்து விட்டாய். இக்காலம் அதில் எத்தனை தலைவர்கள், எத்தனை வளர்ச்சிகள், பண்பாட்டு நிகழ்வுகள், பள்ளியில் தமிழ் கல்வி, பற்பல கலைகளுடன் வளர்கின்றாய். செல்லரித்து போன ஏடுகளை கல்லரித்து காத்த சங்கங்களோடு, செல்லரித்து போன ஏடுகளை கல்லரித்து காத்த சங்கங்களோடு எம் சங்கமும் தமிழ் வளர்த்து வருகின்றது. தரணி உள்ளளவும் தமிழ் வாழ தமிழ் சங்கமும் வாழ்க, தமிழ் சங்கமும் வாழ்க. ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் யாவனும் உணர்வு பிறக்குதடா. உறவாய் பிணைத்து உலகோடு இணைத்த தமிழ் தாய் அன்னையடா. வருவாய் தமிழா, வளர்வோம் தமிழா, வானம் தொட உயர்வோம், வருவார் எங்கள் வளமார் இளையோர். வையத் தலைமை செய்வார் குருவாய் எம் தாய் அமர்ந்தே, அவர்தம் நெறியாய் அழகு செய்வாள். வருவாய் தமிழா, வளர்வோம் தமிழா, வானம் தொட உயர்வோம் நாம். ஈழத் திருநாட்டில் நல்லூர் பதியதனில் பிறந்தாராம் சின்னத்தம்பி, பிறந்தாராம் சின்னத்தம்பி. அகவையா 7 ஆனபோது நண்பர்களுடன் விளையாடினர். வீதியால் வந்தொருவர் வில்வராய முதலியார் வீட்டிற்கு வழி கேட்டார். வில்வராய முதலியார் வீட்டிற்கு வழி கேட்டார். அதற்கு பாட்டி செய்து காட்டினாராம் குட்டியாய் இருந்த புலவர் சின்னத்தம்பி. அவர் வளர்ந்து பல நூல்கள் இயற்றி புலவரானார். இவர் வளர்ந்த காலமோ ஒல்லாந்தர் நம் நாட்டை ஆண்ட 18ஆம் நூற்றாண்டு. அந்நியர் நம் நாட்டை ஆண்ட காலத்தில் செந்தமிழால் பாடி வழிகாட்டிய கவிதை ஒன்றை கேட்போம். பொன்பூச்செறியும் பொலிந்த செழுந்தாதிரைக்கும் நன்பூதலத்தோர்க்கு நன்னிழலாம் மின் பிறவை, வீசுபுகழ் நல்லூரான் வில்லவராயன் கனகவாசலிடை கொன்றை மரம். அடுத்து மழை பற்றிய பாடல் ஒன்று. கருமையிலாட குயிலினம் வாட கவியினம் ஓட கரடி புல்வாய் ஒரு புலியாலி திரள்மறை சார புறமுளை பதவி கொடுகிடவே, அருங்குளை தவள குலவரை தகர தடகிரியின் முத்து நீர் தரவே, சொரிமலரகிலம் அகிலம் பலமர முதிய சோவன மழை பொழிந்ததுவே. நன்றி, வணக்கம். அன்பே தமிழ், அதிலே அமிழ். அனைவருக்கும் அன்பான தமிழ் வணக்கம். அனைவருக்கும் அன்பான தமிழ் வணக்கம். இதயத்தில் அன்பு பொங்க, இல்லத்தில் இன்பந்தங்க, உதயத்தில் கதிரோனிந்த உலகத்தின் இருளையெல்லாம் காக்கும் தெய்வம். நன்மையின் தன்மை செய்ய தமிழர் கைப்பொங்க, நன்னாளில் உமையெல்லாம் வாழ்த்துகிறேன், வாழ்க வாழ்க. ஈழத்தமிழர் ஒன்றியம் 30 ஆண்டுகள். ஆம், எங்கள் ஒன்றியம் வளர்கிறது, வாழ்கிறது. ஆம், உலகம் உள்ளளவும் எம் தமிழ் வாழ்க. தங்கத்தாத்தா தங்கத்தாத்தா
ஈழத்தில் பிறந்த எங்கள் தங்க தாத்தா, தாடி வைத்த தமிழ் தாத்தா. கற்பனையில் வாழக்கூடாது, நிஜத்தில் வாழ வேண்டும் என்று சொல்பவர் தங்கத்தாத்தா என்று அழைக்கப்படும் சோமசுந்தர புலவர். கைக்கு வருவதற்கு முன் நெய்க்கு விலை பேசக்கூடாது என்று சொல்கிறார். கட்டித்துறை ஊராம் பவளக்கொடி பேராம், பாவைதனை ஒப்பாள் பால் எடுத்து விற்பாள். அங்கவர்க்கோ நாளில் அடுத்ததுயர் கேளீர், பாட்குடம் சுமந்து பைய நடந்து, பாட்குடம் சுமந்து பைய நடந்து, சந்தைக்கு போகும்போது தான் நினைத்தாள் மாது, பாலையின்று விற்பேன் காசைப்பையில் வைப்பேன், பாலையின்று விற்பேன் காசைப்பையில் வைப்பேன். முருகரப்பா வீட்டில் முட்டை விற்பாள் பாட்டி, கோழி முட்டை வாங்கி குஞ்சுக்கு வைப்பேனே, புள்ளிக்கோழி குஞ்சு பொறுக்கும் 2 புள்ளிக்கோழி குஞ்சு பொறுக்கும் 2 குஞ்சுகள் வளர்ந்து கோழியாகும் விரைந்து, வளர்ந்துடுமே வெள்ளை முட்டையிடுமே, முட்டையிட்ட காசை முழுதும் அடுத்த ஆசை, வண்ணச்சேலை சட்டை மாதுளம்பு தொப்பி, வாசனை செருப்பு வாங்குவேன் விருப்பு. கை 2 வீசி கதைகள் பல பேசி, சுந்தரி போல் நானே கடைக்கு போவேனே, அரிய மலர் பார்ப்பாள் அம்புயமும் பார்ப்பாள், பூமணியும் பார்ப்பாள் பொற்கொடியும் பார்ப்பாள். சரிய சேலை பாரீர் தாவணியை பாரீர், வண்ணச்சடை பாரீர் வடிவழகு பாரீர். என்று யாரும் புகழ்வார் என்னை யாரோ இகழ்வார், என்றும் யாரும் புகழ்வார் என்னை யாரோ இகழ்வார். பாரும் பாரும் என்று பவளக்கோடை நின்று, சற்று தலை நிமிர்ந்தால் தையலெல்லாம் செய்வாள். பாரும் பாரும் என்று பவளக்கோடை நின்று, சற்று தலை நிமிர்ந்தால் தையல் என்ன செய்வாள். பாலும் எல்லாம் போச்சு பாட்குடமும் போச்சு, மிக்க துயரோடு வீடு சென்றாள் மாது. பாலும் எல்லாம் போச்சு பாட்குடமும் போச்சு, மிக்க துயரோடு வீடு சென்றாள் மாது. கைக்கு வர முன்னே நெய்க்கு விலை பேசே, கைக்கு வர முன்னே நெய்க்கு விலை பேசே. நன்றி. தமிழென்று தோள் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு. தமிழ் மொழிக்கு எனது முதல் வணக்கம். அத்துடன் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். உழவனுக்கு ஒரு திருநாளாம், உலகம் போற்றும் நன்னாளாம், தித்திப்போடு கொண்டாடுவோம் இந்த பொங்கல் திருநாளை. கரும்பின் சுவை போல உங்கள் வாழ்க்கை என்றென்றும் தித்திக்கட்டும். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துகள். அயல் நாட்டில் வாழ்ந்தாலும் வேற்றுமொழி வாழ்க்கையானாலும் 30 ஆண்டுகளாக அன்னை தமிழ் மொழியை வளர்த்திடும் தமிழ் சங்கத்துக்கு எனது நல்வாழ்த்துக்கள். நாங்கள் ஈழத்து புலவர்களின் சிறப்புகளை பற்றி சொல்ல போகிறோம். இதில் நான் எடுத்துக்கொண்ட புலவர் காசி ஆனந்தன். இவர் இக்கவிஞர் மட்டக்களப்பில் பிறந்தவர். ஈழத்து எழுச்சி கவிஞர்களில் இவரும் ஒருவர். தனிச்சிங்கள சட்டத்துக்கு எதிராக போராட்டம் செய்து சிறை சென்றவர். 1938ஆம் ஆண்டு பிறந்த, இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தமிழிலும் தமிழ் இலக்கியத்திலும் உயர்கல்வி கற்றவர். இவர் கவிதைகள், சிறுகதைகள் போன்றன எழுதியுள்ளார். தாய் மண்ணை தொலைத்து ஈழத்தின் நினைவுகளுடன் உலகெங்கும் அடையும் ஒவ்வொரு ஈழத்தமிழனும் இந்த உணர்ச்சி கவிஞரின் கதைகளுடன் தான் வாழ்கிறான். இக்கவிஞரும் தமிழகத்தில் முடக்கப்பட்டு அகதி வாழ்வு வாழ்கிறார். சொந்த மண்ணை விட்டு வந்தவர்களுக்குத்தான் வலி அதிகம். எமது தமிழ் மொழியை காப்பாற்றிட அனைவரும் கை கொடுக்க வேண்டியுள்ளது. காசி ஆனந்தன் அவர்கள் எழுதிய மரப்பேனா என்ற கவிதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லோருக்கும் தாய் எவ்வளவு முக்கியம் என்று தெரியும். ஆனால் கவிஞரோ தாயிலும் இனிய தமிழ் மொழியை போற்ற மறவேன் என்கிறார். அதாவது தாயை போல தமிழ் மொழியையும் நேசிக்கிறார். தான் இறந்து பாடையில் போனாலும் சரி, தன்னை யாராவது வெட்டி வீழ்த்தினாலும் சரி, இல்லை பட்டினி கிடந்து தான் ஒன்றுமில்லாமல் நடுத்தருவுக்கு வந்தாலும் சரி, மன்னர் போற்றி வளர்த்த தமிழ் மொழியை போற்ற மறப்பேனா என்கிறார் கவிஞர். இதோ அவரது கவிதை. பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்தாலும்
என்றன் கட்டுடல் வளைந்து கைகால் தளர்ந்து கவலை மிகுந்தாலும் வாழ்வு கட்டு நடுத்தருவோடு கிடந்து கீழ்நிலை விற்றாலும் மன்னர் தொட்டு வளர்த்த தமிழ் மகளின் துயர்தடைக்க மறப்பேனா. நோயில் இருந்து மயங்கி வளைந்து நுடங்கி விழுந்தாலும் ஓலைப்பாயில் நெளிந்து மரணம் அடைந்து பாடையிலே ஊர்ந்தாலும் காட்டு தீயில் அவிந்து புனலில் அழிந்து சிதைந்து முடிந்தாலும் என் தாயில் இடிய தமிழ்மொழியின் துயர்தாங்க மறப்பேனா. பட்டமளித்து பதவி கொடுத்தொரு பக்கம் இழுத்தாலும் ஆழ்வோர் கட்டி அணைத்தொரு முத்தமளித்து கால்கை பிடித்தாலும் என்னை தொட்டு விழுந்து வணங்கி இருந்தவர் தோழமை கொண்டாலும் அந்த வட்டி மனிதர் உடங்களை மண்ணை செவிழ்த்த மறப்பேனா. பொங்கு வரியர் சிறை மதுனுள் என்னை பூட்டி வதைத்தாலும் என்ற அங்கம் பிளந்து விழுந்து துடிக்க அடிகள் கொடுத்தாலும் உயிர் தொங்கி அசைந்து மடிந்து தசையுடன் தூள்பட நேர்ந்தாலும் ஒரு செங்கலம் ஆடி வரும் போலோடு சிரிக்க மறப்பேனா. நன்றி, வணக்கம். தமிழங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழங்கள் அசதிக்கு துருசந்ததேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். அமர்திடும் இனிதாம் தமிழ் மொழி வாழ, அதனுடன் சேர்ந்து தமிழினம் வாழ, புதுப்புணல் கண்டு புலமையும் வாழ, பொலிவுடன் பொங்கட்டும் புதுப்பான இங்கு. இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். 30 அகவை உனக்கு ஈழத்தமிழ் ஒன்றியமே, முதிராத இளமை உனக்கு என்றும் முதிராத இளமை உனக்கு, வற்றாத வளம் கொண்டு குன்றாத குணம் கண்டு பல்லாண்டு நிறைவு காண, இன்னும் பல்லாண்டு நிறைவு காண வாழ்த்திடுவோம் வாழ்கவென. ஈழத்து கவிஞர் கவிதையோடு உங்கள் முன் ஸ்ரீரஞ்சனா கர்மநாதன். ஈழத்து கவிஞர்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை என்பதை உணர்த்த பலர் உள்ளனர். அவர்களில் மகாகவி து. ருத்ரமூர்த்தியும் ஒருவர். இவரின் பிறப்பிடம் அளவட்டி. இவரது கவிதைகள் ஈழத்தமிழ் கவிதை மரபுக்கும் மக்களுக்கும் ஒருவித மிடுக்கை தந்தவை என்றால் அது மிகையாகாது. குமுகாய முரண்பாடுகள் மீது வெறுப்பு கொண்டவர் குமுகாயத்தில் புரையோடி போயிருந்த அநீதித சாதி வரியை தனது கவிதைகள் மூலம் சாடினார். தன்னை மதிக்க மறந்த மாந்தர்களை அவர் துச்சமாக நினைத்தார். அவரை தானும் புறம் தள்ள எண்ணினார். அவரின் கவிதைகள் வெள்ளி நகையாடியவர்களை பூசண தட்டினார். தன்னைத்தானே கவிதை கொண்டு தட்டி கொடுத்து கொண்டார். அத்தகைய கவிதை ஒன்றுதான் காட்டு மல்லி. எவரும் பார்க்கவில்லை என்றால் யாரும் பறிக்கவில்லை ஆயினும் என்ன, பூத்து குலுங்குகிறது காட்டு மல்லி. அதேபோல் அவரது கவிதைகளும் பூத்து குலுங்கின. இதோ அவரது கவிதை காட்டு மல்லி. கார்காலம் வரவும் வானம் கவிழ்ந்து மழை நீர் இப்பாரெல்லாம் குளிர, சென்னை பயிரெல்லாம் செழிக்க நீ ஊரெல்லாம் மலர்ந்தது கண்டேன். காட்டு மல்லியே உனை நான் யார் தள்ளினாலும் என்ன, யான் உள்ளேன் பாடுதற்கு. தாமரை பூக்க அள்ளி தலை தூக்க நீலம் பார்க்க மா மலர்ந்தது. சம்பங்கி மல்லிகையோடு செவ்வந்தி பூ மலிந்தன. அங்கே ஓர் புறத்தே மிடுக்கொடு நீ மலர்ந்து நின்றாய். நிமிந்தனை மிகக்க வந்தாய். கொல்லைகள் எங்கும் கண்டதில்லையே உன்னை தம் வீட்டின் எல்லைக்குள் வெளியே வைத்தார். வீட்டின் எல்லைக்குள் வெளியே வைத்தார் இவ்வூரார். அவர் கொடுக்கும் செல்லத்தில் திளைத்து நின்று செருக்கோடு மலரும் அந்த முல்லைக்கு எவ்விதத்தில் உன்முகம் எழில் குறைவாயிற்று. உன்னை போல் எனக்கும் வாழ்வில் உலகத்தார் உயர்வு காணார். பொன்னையும் காலில் கொட்டி போற்றவில்லையாயினும் என்னம்மா நமக்கு, நாங்கள் எதிரிலும் குறைந்ததில்லை. உன் பாட்டில் மலர்வாய் நீ, நான் என் பாட்டில் எழுதுகிறேன். நன்றி, வணக்கம். முத்தமிழ் தாய்க்கு என் முதல் வணக்கத்துடன் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்கள். வீருடைய செம்மொழி தமிழ்மொழி, உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி. எங்கள் தமிழ் மொழியை இப்படியே சிறப்பித்து கொண்டே போகலாம். இப்படி தமிழ் மொழியினை சிறப்பித்து மேம்படுத்திய ஈழத்து கவிஞரான சி. கிருஷ்ணபிள்ளை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இவர் பல சிறு காவியங்களை படைத்தவர். அத்துடன் பல கவியரங்கம் கண்டவர். மட்டக்களப்பு எழுத்தாளர் சங்கத்தின் காரியதரிசி மாலதி என்ற புனைப்பெயரில் சிறுகதைகளை எழுதியவர். எளிமையான மொழியிலும் கூர்மையான கருத்தாக்கத்திலும் அவரது படைப்புகள் அமைந்திருப்பது சிறப்பு மிக்கவை.
அவர் படித்த பொங்கல் கவிதையில் எப்படி பொங்கலை உணர்ச்சி பூர்வமாக விவரித்துள்ளார் என்பதை இக்கவிதையின் வரிகளில் உணர்ந்து கொள்வீர்கள். அந்த கவிதையை இப்போது பார்ப்போம். தையும் பிறந்தாச்சு, வெயில் எழுந்தாச்சு, தாமரை மொட்டும் மலர்ந்தாச்சு, முல்லை தாளை மடலும் விரிந்தாச்சு, வள்ளி கையை விரித்தாச்சு, காகம் பறந்தாச்சு, காளைகள் நான்கும் நடந்தாச்சு, அவள் கையில் குடமும் எடுத்தாச்சு, மஞ்சள் வெயிலினை கொஞ்சம் வயல்களில் வானன் கதிர்களும் கொய்தாச்சு, தோட்ட வாழை கரும்புகள் வந்தாச்சு, கையில் இஞ்சும் இளநீரும் மஞ்சளும் சேர்ந்தாச்சு, இன்பம் பசுப்பால் கறந்தாச்சு, முற்றம் எங்கனும் கோலம் எழிலாச்சு, முற்றம் எங்கனும் கோலம் எழிலாச்சு, தித்திக்கும் முக்கணி சர்க்கரை தேன்துளி தேக்கி அடுப்பினில் வைத்தாச்சு, பானை சீக்கிரம் பொங்கி வழிந்தாச்சு, முத்து சென்னல் அரிசியை கொட்டி துளாவிட செங்கை அகப்பை பிடித்தாச்சு, அவள் முன்கை வளைகள் சிரித்தாச்சு, குய்ப்பொய் மொய்த்த குவளை விழிகளின் கூம்பலில் முத்தும் உருண்டாச்சு, கண்ண கொய்யா கனிகள் சிவந்தாச்சு, அவள் கைப்பட வைத்த கருணை படையலில் காதலில் நெஞ்சம் புரிந்தாச்சு, அவள் கண்கள் இரண்டும் குளிர்ந்தாச்சு, பொங்கற் களிப்பில் தூங்க கதிரவன் புன்னகை இன்பம் புரிந்தாச்சு, மாட்டு பொங்கல் தினமும் முடிந்தாச்சு, அவள் திங்கள் முகத்தினில் பொங்கும் மகிழ்ச்சியில் செய்திகள் எல்லாம் வந்தாச்சு, மச்சான் சிந்தையில் வள்ளி நிறைந்தாச்சு. நன்றி, வணக்கம்.